நம் எல்லோருக்கும் மரணம் நிச்சயம் என்று தெரியும். ஆனா அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம யோசிச்சதுண்டா? நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அந்த பயணத்தை பற்றி கருட புராணம் அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையை கொடுக்கிறது. நமது செயல்கள் எப்போதும் கடவுள் கண்களில் பதிவு செய்யப்படுகிறது. இறக்கும் முன் சில பாவங்களை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் ஆத்மா கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. இன்று அந்த 5 பாவங்கள் என்ன, அவை ஏன் ஆபத்தானவை, மேலும் அவற்றிலிருந்து தப்பிக்க எளிய வழிகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதனை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்கள் மனம் மாற்றத்தை உணரும், உங்கள் வாழ்க்கையும் புதிய பாதையில் நகரும். பாவம் 1, கடவுளை அவமதித்தல். கடவுளை திட்டுவது, மதத்தை அவமரியாதை செய்வது அல்லது பக்தியை கேலி செய்வது கருட புராணத்தில் மிகப்பெரிய பாவமாக கூறப்படுகிறது. இதை செய்பவர்கள் இருள் சூழ்ந்த நரகத்தில் விழுவார்கள் என எச்சரிக்கப்படுகிறது. ஏனெனில் கடவுள் நம்மை படைத்தவர், நம்மை காத்து நடப்பவர். அவரை அவமதிப்பது என்பது நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தையே அவமதிப்பது போலாகும். ஒரு மனிதன் தனது தந்தையோ தாயையோ அவமதித்தால் அது எவ்வளவு பெரிய தவறு! அதை விட 1000 மடங்கு பாவம் தான் கடவுளை நாம் கேலி செய்வது. ஆகையால் எப்போதும் கடவுளை மனதில் வைத்து வாழ்வதும் மற்றவர்களின் நம்பிக்கைகளை மதிப்பதும் நம் கடமை. புரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியோடு வாழும் மனம் எப்போதும் அமைதியை தரும், அவமதிக்கும் மனம் துன்பத்தை மட்டுமே தரும். பாவம் 2, குரு துரோகம். குரு, பெற்றோர், ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்வை உருவாக்கும் தூண்கள். இவர்களுக்கு துரோகம் செய்வது கருட புராணத்தில் மிக கொடிய பாவமாக கூறப்படுகிறது. இதை செய்பவர்கள் கொடூரமான நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு குரு நமக்கு ஞானத்தை அளிக்கிறார், பெற்றோர்கள் நமக்கு உயிரை கொடுத்தவர்கள், ஆசிரியர்கள் நமக்கு பாதையை காட்டுபவர்கள். இவர்களை துரோகம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளத்தையே உடைப்பது போலாகும். ஆகையால் குருவின் உபதேசங்களை மரியாதையோடு பின்பற்றுங்கள். பெற்றோரை மதித்து அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது, குருவையும் பெற்றோர்களையும் காப்பது நம் கடமை. அவர்களுக்கு துரோகம் செய்தால் நம் உள்ளத்தையே காயப்படுத்தும். பாவம் 3, பிறர் பொருளை திருடுதல். பிறர் பணம், நிலம், பொருளை திருடுவது, ஏமாற்றுவது கருட புராணத்தில் மகா பாதகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை செய்பவர்கள் துன்பம் நிறைந்த நரகத்தில் கத்திகளால் வெட்டப்படும் வேதனையை அனுபவிப்பார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தனது உழைப்பால் சம்பாதிக்கும் சொத்து என்பது அவனது இரத்த சிந்தனையால் கிடைத்த பயிரை போல. அந்த உழைப்பின் பலனை திருடுவது ஒரு உயிரின் மூச்சையே பறிப்பதற்கு சமம். திருட்டு என்றால் அது வெறும் பொருளை எடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை உடைப்பது, அது ஒரு மனிதனின் வாழ்வின் அடித்தளத்தையே குலைப்பது. ஆகையால் எப்போதும் நேர்மையாக வாழுங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு தானம் செய்து பாவத்தை துடைத்திருங்க. புரிந்து கொள்ள வேண்டியது, பிற சொத்தை கவர்ந்தவன் ஒருபோதும் அமைதியோடு வாழ மாட்டான். ஆனால் நேர்மையானவன் எப்போதும் தெய்வ அருளால் காக்கப்படுவான். பாவம் 4, கொலை செய்தல். மனிதர்களை, குற்றமற்ற விலங்குகளை, குழந்தைகளை கூட கொலை செய்வது கருட புராணத்தில் மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை செய்பவர்கள் துன்பம் சூழ்ந்த நரகத்தில் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என எச்சரிக்கப்படுகிறது. ஏனெனில் உயிர் என்பது கடவுளின் அருளான பரிசு. ஒரு உயிரை பறிப்பது என்பது கடவுள் கொடுத்த அந்த வரத்தையே அழிப்பதற்கு சமம். ஒரு பசியாக உள்ள பறவையை நினைத்து பாருங்கள், ஒரு பால் குடிக்கும் குழந்தையை நினைத்து பாருங்கள். ஒரு அப்பாவி விலங்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத உயிரோடு நம்மை நம்பி வாழ்கிறது. அந்த உயிரை பறிப்பது என்பது மனிதத்தையே கொல்வதற்கு சமம். ஆகையால் அகிம்சையை பின்பற்றுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், மரம் நடுதல் மற்றும் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது, உயிரை காப்பவன் தெய்வ அருளை பெறுவான், உயிரை பறிப்பவன் துன்பத்தை தவிர வேறொன்றையும் காண மாட்டான். பாவம் 5, பொய் சாட்சி கூறுதல். நீதிமன்றத்தில்
பொய் சொல்வது, பிறருக்கு எதிராக பொய் கூறுவது கருட புராணத்தில் மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை செய்பவர்கள் பூத நரகத்தில் பேய்களால் துன்புறுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பொய் கூறும்போது அது வெறும் வார்த்தைகளை மட்டும் அல்ல, அது நம்பிக்கை, நன்மை, நீதி ஆகியவற்றையும் அழிக்கிறது. பிறர் வாழ்க்கையை அவமதித்து அவர்களை பாதிப்பது மிக கடுமையான பாவம். ஆகையால் எப்போதும் உண்மை பேசுங்கள். தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையாக வாழும் மனம் எப்போதும் அமைதியையும் தெய்வ அருளையும் பெறும். பொய் கூறும் மனம் துன்பத்தையும் கஷ்டங்களையும் மட்டுமே உண்டாக்குகிறது. இந்த 5 பாவங்களும் ஆத்மாவுக்கு பெரிய தண்டனையை தரும் என்று கருட புராணம் எச்சரிக்கிறது. ஆனால் நம்பிக்கையோடு கூடிய தீர்வும் உள்ளது. இறப்பதற்கு முன் மனம் மாறினால் உங்கள் பாவங்கள் குறையும். தியானம், தானம் மற்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். இவை உங்களை காப்பாற்றும். அதனால் பயப்பட வேண்டாம். இன்றே உங்கள் மனதில் மாற்றங்களை தொடங்குங்கள். நல்லதை செய்யுங்கள். இறைவனை நம்புங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு சாந்தியும் அமைதியும் கிடைக்கும். மேலும் இது போன்ற புதிய கதைகளையும் முக்கியமான அறிவுரைகளையும் பெற இன்றே டிவைன் திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம் ஆன்மீக பயணத்தை தொடங்குங்கள்.